இந்த வீடியோவில் ஃபிலிப்ஸோட ஒன் பிளேடு இந்த ட்ரிம்மர் வந்து வாங்கியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாடல் இருக்குது. நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 1800 மாடல் QP2724. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா QP1424 இருக்குது, 1624 இருக்குது. கிட்டத்தட்ட 3 மாடல்ஸ் இருக்குது. நான் வாங்கினது இந்த 1800 மாடல். இதில் என்னென்னா ரன் டைம் வந்து 45 மினிட்ஸ் 45 நிமிஷம். சார்ஜிங் பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் சார்ஜிங் போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு விலை கம்மியாக இருக்கிறது 1147 அந்த அமௌண்ட்டில் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா 30 நிமிஷம் தான் வரும். டைமிங் வந்து ரன் டைம் வந்து 30 நிமிஷம் தான் வரும். நான் வாங்கிட்டு கொஞ்சம் 45 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே வரும். அதுமாரி மோட்டார் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இது 12,000 ரொட்டேஷன் வரும். மற்ற இதுக்கு விலை கம்மியாக இருக்குது பார்த்திங்கன்னா 6,000 ரொட்டேஷன்ஸ். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் வாங்குறோம், கொஞ்சம் பெஸ்ட்டாக வாங்கிடுவோம். நான் இதுக்கு முன்னாடி ஃபிலிப்ஸோட இன்னொரு ட்ரிம்மரும் பேசிக்கான ட்ரிம்மரும் வாங்கியிருக்கிறேன். அதுதான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த ட்ரிம்மர் வாங்குற வரைக்கும் அந்த ட்ரிம்மருக்கு பார்த்திங்கன்னா சார்ஜர் காணாமல் போயிடுச்சு. நல்லா ஒர்க்கிங் தான். கிட்டத்தட்ட நான் வாங்கி அது 4 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இன்னுமே பக்காவாக ஒர்க்கிங் தான். பிளேடும் நான் இது வரைக்கும் அதில் எதுவுமே மாற்றினதில்லை. பக்காவாக பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். அதோட சார்ஜர் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால் அதை என்னால் சார்ஜ் போடவும் முடியல, யூஸ் பண்ணவும் முடியல. ஸோ அதுக்காக இது ஒன்று போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டேன். இது வெறும் அன்பாக்சிங் தான். இதில் பிளேடு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஓகேங்களா, இதில் வந்து கொடுக்குறதும் ஒரு பிளேடு தான் கொடுக்குறாங்க. பிளேடோட லைஃப் டைமும் தெரியல எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு. எக்ஸ்ட்ரான்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 காம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தருவாங்க. இது வாட்டர் ப்ரூஃப் தான். IPX7 ரேட்டிங் இருக்குது. அதேமாதிரி டியூவல் சைடட் பிளேடு, இதில் டபுள் சைடு பிளேடு வருது. அந்த ஷேவிங்காகவும் பார்த்திங்கன்னா டபுள் சைடு பிளேடு தராங்க. ஸ்மூத்தாக தான் இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை யூஸ் பண்ணிட்டேன். 2 தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் மேனுவல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரிம்மர் இது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இவங்க சொல்கிறது என்னன்னா வாட்டர் ப்ரூஃப், லாங் லாஸ்டிங் பேட்ரி, பவர்ஃபுல் மோட்டர், பிளேடு வந்து ரொம்ப ஈஸியாகவே ரீப்ளேஸ் பண்ணலாம். அதுக்காக எல்லாமே. ஸோ 3 காம்ஸ் வந்து இதில் வரும். 1 mm, 3 mm, 5 mm. அப்புறம் அந்த சார்ஜிங் கேபிள்னு பார்த்திங்கன்னா டைப்ஸ் இந்த USB டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. USB டைப்ன்றதுனால நம்ம எந்த சார்ஜர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சார்ஜர் அந்த அடாப்டர் வந்து இவங்க கொடுக்காதது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நம்ம மொபைலில் இப்போ சாம்சங் மொபைல்லாம் தரமாட்டுறாங்கல்ல, அதேமாரி பார்த்திங்கன்னா இதில் கேபிள் கொடுத்துட்றாங்க. சார்ஜிங் கேபிள் வந்துடுது, ஆனால் நம்மளுக்கு அடாப்டர் தரமாட்டுறாங்க. ஸோ அடாப்டருக்காகவே பார்த்திங்கன்னா ஒன்று நீங்கள் தனியாக வாங்கணும், இல்லை நீங்கள் மொபைலுக்காக யூஸ் பண்ணுற ஏதாவது அடாப்டர். இந்த ட்ரிம்மருக்கு வந்து ஷூட்டபுளான அடாப்டர்னு பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு 1 ஆம்ப். ஆனால் என்கிட்டே பார்த்திங்கன்னா 5.2 வோல்ட்டு 1 ஆம்ப் அடாப்டர் தான் இருக்குது. நான் அதில் தான் சார்ஜே பண்ணேன். ஒரு 10 மினிட்ஸோ இல்லை 15 மினிட்ஸோ அதில் தான் நான் சார்ஜே பண்ணேன். வர சொல்லியே நம்மளுக்கு பேட்டரி சார்ஜ் பண்ணி தான் இருக்கும். அதனால் அப்படியே யூஸ் பண்ணலான்னு அப்படியே யூஸ் பண்ணேன். செகண்ட் டைம் யூஸ் பண்ண மட்டும் கொஞ்சம் நேரம் நான் சார்ஜ் போட்டேன். இது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஷேவிங் தான் முக்கியம், நீங்கள் அதிகமாக ஷேவிங்காக தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இது வந்து பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஓகேங்களா, இது பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா டியூவல் சைடு பிளேடு இருக்கிறதுனாலையும் சரி, அதேமாதிரி ஸ்லிம்மாகவே இருக்குது. முன்னே இருந்த ட்ரிம்மரோட இது ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்குது, வெயிட்டு கம்மியாகவும் இருக்குது. இதெல்லாம் இதோட அட்வான்டேஜஸ்னே சொல்லலாம். நான் பார்த்த டிஸ்அட்வான்டேஜஸ்னால் இதோட பிளேடு லைஃப் வந்து எத்தனை நாள் வரும்னு தெரியல. அது எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. வாங்கினதுலேருந்தே சரி, இப்போ யூஸ் பண்ணதுலேருந்தும் சரி, பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இன்னொன்று வந்து இந்த சார்ஜிங் கேபிள் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த சார்ஜிங் கேபிள் பார்த்திங்கன்னா அந்த கேபிளும் இந்த கேபிளும் ஒன்றா தான் இருந்துச்சு. சரி, இதே கேபிள் கூட நம்ம அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் கிட்டத்தட்ட இந்த ட்ரிம்மரே ஆர்டர் போட்டேன். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வருது சார்ஜிங் கேபிளில். இதோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக வருது, அதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வருது. அதனால் பார்த்திங்கன்னா என்னால் இந்த கேபிள் வந்து அதுக்கு யூஸ் பண்ணவே முடியல. அடாப்டர் வந்து கொடுக்காதது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நான் பார்த்த இந்த ட்ரிம்மரில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னால் ஒன்று வந்து அடாப்டரு, இன்னொன்று வந்து அந்த பிளேடு லைஃப். பிளேடு வந்து ஏன்னா இவங்க சொல்கிறது எப்படின்னா ஒரு 6 மந்த் 4 மந்த்துன்னு நினைக்கிறேன், 4 மந்த் ஒன்ஸ் ஆகுது பிளேடை வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, 4 மந்த்து. ஆமாம், இவங்க சொல்கிறது என்னென்னா 4 மந்த் ஒன்ஸ் ஆகுது பிளேடை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம யூஸ் பண்ண தான் அது எந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குன்னே தெரியும். அந்த பிளேடையும் இந்த பிளேடையும் கம்பேர் பண்ண சொல்ல டிஃப்ரென்ஸுமே நல்லா தெரியுது. ஏன்னா இது மைன்யூட்டாக இருக்கிற பிளேடு, அதுமாதிரி ஷேவிங்காக தானே முக்கியமாக யூஸ் பண்ணுறோம். அதனால் அந்தளவுக்கு நான் கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக அந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறேன். அதில் நான் பிளேடுன்றது சேஞ்ச் பண்ணதே இல்லை. எனக்கு ட்ரிம்மிங்க்கு பக்காவாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் கம்பேரிசன் வீடியோவே போடுறேன். அந்த ட்ரிம்மரையும் இந்த ட்ரிம்மரையும் சேர்த்து கம்பேரிசன் வீடியோவே போடுறேன். அது எனக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆச்சு, இது எனக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இது ஒரு 2-3 தடவை இப்போ கிட்டத்தட்ட இந்த வீடியோ போட சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 2 தடவை யூஸ் பண்ணிட்டேன். நல்லா தான் இருக்குது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் சேர்த்தும் சரி. அதுமாதிரி யாருக்கு எது சூட்டபுளாக இருக்கும், ஷேவிங்க்கு வாங்குறீங்கன்னா எந்த ட்ரிம்மர் வாங்கலாம்,
இல்லை ட்ரிம்மிங்காக வாங்குறீங்கன்னா எந்த ட்ரிம்மர் வாங்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அந்த ட்ரிம்மரோட வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் இது ரெண்டுத்துக்கான கம்பேரிசனும் போடுறேன். ஸோ ஓவராலாக நான் பார்த்ததில் இது மீடியமாக இருக்குது, ரொம்ப பெஸ்ட்டும் இல்லை, அதுமாதிரி ரொம்ப ஒஸ்ட்டும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, என்னோடய யூசேஜுக்கு நல்லா தான் இருக்குது. நான் சொன்ன அந்த 2 டிஸ்அட்வான்டேஜஸ் அடாப்டரை தவிர அப்புறம் பிளேடோட லைஃப் தெரியல. பிளேடோட லைஃப் நம்ம யூஸ் பண்ண தான் தெரியும், அது எத்தனை ஷேவுக்கு வருது இல்லை எத்தனை மந்த் நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. மற்றபடி ஓகே, ரொம்ப ஒஸ்ட்டெலாம் இல்லை. நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது இல்லை எந்தளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி அந்த ஏர் க்ளீனிங் ப்ரஷ் வந்து கொடுக்கவே இல்லை, அதுவும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.